காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவாத்தூரில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். தற்போதைக்கு இங்கே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? அவருடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது? 128 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முழுமையான ஆதரவு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பக்கம் இருக்கிறது. சார், இதை நேற்றைக்கு இங்கு மரியாதைக்குரிய வி.கே. சசிகலா அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். எந்த மாதிரியான ஆலோசனை நடத்தப்பட்டது? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது? சார், மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்திற்காக எப்படி பாடுபட்டோம், கடந்த 33 வருடங்களாக எவ்வாறு நாங்கள் கட்சியை வளர்த்தோம், வளர்க்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு எப்படியெல்லாம் இடையூறு வந்தது, கருணாநிதியால் எத்தனை துன்புறுத்தல் வந்தது, அதையெல்லாம் மீறித்தான் இன்று ஆட்சி அமைத்து நாங்கள் அதிமுக ஆட்சி மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது புதிதாக பன்னீர்செல்வம் மூலமாக திமுகவினுடைய துணையோடு இந்த கட்சியை உடைக்க பார்க்கிறார்கள். அது நிறைவேறாது. அதிமுக ஆட்சி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடரும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்கள். 128 சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். சார், அதே போன்று ஆளுநருக்கு வி.கே. சசிகலா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தனக்கு ஆட்சி அமைக்க வருமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் ஆளுநர் மாளிகையிலிருந்து இதுவரை வெளியிடப்படவில்லை. அது தொடர்பான மிக விரைவில் வரும்.